மூணார் கிராம பஞ்சாயத்து ஆட்சியை காங்கிரஸ் கைப்பற்றியது. எல்டிஎஃப் ஆட்சிக்கு எதிராக யூடிஎஃப் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து காங்கிரஸை சேர்ந்த தீபா ராஜ்குமார் பஞ்சாயத்து தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். 2020 டிசம்பரில் நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தலில் 21 உறுப்பினர்கள் கொண்ட ஆட்சிக்குழுவில் 11 உறுப்பினர்களின் பின்துணையுடன் காங்கிரஸ் மூணார் பஞ்சாயத்தில் அதிகாரத்தில் வந்தது. தொடர்ந்து 2 பஞ்சாயத்து உறுப்பினர்கள் எல்டிஎஃபில் இணைந்ததோடு காங்கிரசிற்கு ஆட்சி நஷ்டமானது. எல்டிஎஃபில் இணைந்தவர்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. தொடர்ந்து 2 உறுப்பினர்கள் எல்டிஎஃபில் இணைந்ததோடு காங்கிரசிற்கு ஆட்சி நஷ்டமானது. எல்டிஎஃபில் இணைந்தவர்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. தொடர்ந்து 2 எல்டிஎஃப் உறுப்பினர்கள் காங்கிரஸில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போதும் அதுவும் தோல்வியடைந்தது. இதோடு எல்டிஎஃப் ஆட்சியை தொடர்ந்தது. ஆனால் தொடர்ந்து துணைத் தலைவருக்கு எதிராக காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து காங்கிரஸ் உறுப்பினரை துணைத் தலைவராக தேர்வு செய்தனர். காங்கிரசின் புகாரை தொடர்ந்து முன்பு எல்டிஎஃபில் இணைந்த 2 பஞ்சாயத்து உறுப்பினர்களை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்தது. பஞ்சாயத்து தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து 6 மாதம் நிறைவு பெற்ற நிலையில் காங்கிரஸ் மீண்டும் பஞ்சாயத்து தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து காலையில் பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. 19 உறுப்பினர்கள் தலைவர் தேர்தலில் வாக்களித்தனர். இதில் 11 உறுப்பினர்களின் பின்துணை காங்கிரசிற்கும் 8 உறுப்பினர்களின் பின்துணை எல்டிஎஃப்க்கும் கிடைத்தது. இதோடு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த தீபா ராஜ்குமார் வெற்றி பெற்றார். ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பஞ்சாயத்தில் 2 பேர்கள் எங்களை என்ன செய்ய அந்த வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு மோசமான செய்தியில் ஈடுபட்டு இங்கிருந்து எங்களை விட்டு சென்றதற்கு முன்பு அவர்களுக்கு எதிராக நாங்கள் புகார் அளித்திருந்தது. உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை அனுசரித்து அவர்களுடைய செல்லாது என்ற நிலைமை வந்தது. அதுக்கு தேர்தல் இருக்கின்றது. புதிய பஞ்சாயத்து தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலை வந்ததனால் தீர்மானத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் பஞ்சாயத்தில் எங்களுக்கு 11 அங்கங்கள் இருக்கக்கூடிய யூடிஎஃப் அங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அருமை சகோதரி தீபா ராஜ்குமார் அவர்களை தேர்வு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஜோதி சதீஷ்குமார் எல்டிஎஃபில் இருந்து பஞ்சாயத்து தலைவர் வேட்பாளராக போட்டியிட்டார். தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தீபா ராஜ்குமார் பஞ்சாயத்தில் 3ஆம் வார்டில் உறுப்பினராக உள்ளார். நியூஸ் பியூரோ, மூணார்.